குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அண்ணாமலை பொறுத்தவரையிலும் அவருடைய சொந்த மாவட்டம் கரூர். அதனால் அவர் இந்த நிகழ்வு குறித்து அறிந்தவுடனேயே மிகுந்த வேதனை அடைந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையிலிருந்து விமானம் மூலம் மதுரை சென்ற பிறகு கார் மூலமாக கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை அண்ணாமலை அவர்கள் பார்க்க இருப்பதாகவும் தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விவகாரம் அறிந்த உடனேயே அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்தது உடனாக நேரடியாக கரூருக்கு விரையக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது அந்த வகையில் பாஜகவினுடைய தமிழகத்தினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இலங்கையிலிருந்து உடனடியாக தனது பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழ்நாடு திரும்புவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த தகவல் இருந்ததும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கரூர் விரைவக்கூடிய அந்த செய்தியை கேட்டோம். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது தேர்தல் பரப்புரையை நாளை தினம் தருமபுரி மேற்கொள்ள இருந்தார். அந்த பரப்புரை நிகழ்வை முடித்துக் கொண்டு அவரும் நாளை தினம் கரூர் செல்ல இருக்கிறார். அதே போன்று துணை முதலமைச்சர் அவர்கள் தனது சொந்தங்களுக்காக துபாய் சென்றிருந்தார். அவரும் உடனடியாக அவருடைய பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழ்நாடு திரும்புகிறார். இந்த நிலையில பாஜகவினுடைய மாநில முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது அவருடைய பயணத்தையும் முடித்துக் கொண்டு உடனடியாக தமிழ்நாடு திரும்புவதாகவும் அவருடைய சொந்த மாவட்டம்